இன்டைரக்ட் ஸ்பீச்னா ஹையர் கூற்று. இப்போ டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்துறது எப்படின்றது தான் இந்த கிளாஸ். அதாவது ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் எப்படி சொல்றது, ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட எப்படி சொல்றதுன்றது தான் இந்த கிளாஸே. அதாவது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நான் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் கிளாஸ்மேட்டே ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, ஏன் திரும்பி வர, ஏன் வீட்டுக்கு போற அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், வாத்தியார் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அது என்னது, அதான் இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது வாத்தியார் அந்த கிளாஸில் என்ன சொன்னாரோ அதை என்கிட்ட சொல்கிறான். வாத்தியார் கிளாஸ் சொன்னதை என்கிட்ட சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொல்லணும்னு சொன்னால் இன்டைரக்ட் இதுதான் சொல்லியாகணும். இதான் தமிழில் வந்து நேர்கூற்று, அயர் கூற்று, இது வந்து அயர் கூற்று அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறாங்க, கிளாஸ்ல எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 10th ரேங்க் வாங்கிட்டேன், அதாவது 10th ரேங்க் வாங்கிட்டு ஸ்கூலில் வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட கையெழுத்து கேட்குறேன். அதே போல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி எல்லா பசங்களும் காமிக்கிறாங்களே, அடுத்த நாள் வந்து என் கூட பார்த்தீங்கன்னா 2nd ரேங்க் வாங்கின பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். என் கூட 2nd ரேங்க் வாங்கின பையன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் கேட்பான், நீ 10th ரேங்க் வாங்கினியா கிட்ட கேட்குறான். நீ 10th ரேங்க் வாங்கினியே, உங்கள் அப்பா என்ன சொன்னார்? என்ன நான் என்ன சொல்வேன், எங்கள் அப்பாவா அடுத்த முறை இதே 10th ரேங்க் வாங்கலாம், அடுத்த முறை இதே 10th ரேங்க் வாங்கணும்னு சொன்னா நான் உன்னை மாடுகளை காமிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. இது இந்த சொல்றேன். இப்போ அதாவது அப்பா நேற்று நைட்டு என்ன சொன்னாரோ என்கிட்ட, அதை நான் இந்த பையன்கிட்ட சொல்லும் போது இன்டெரக்டா சொன்னோம். எங்க அப்பா என்ன மாடு மேய்க்க அனுப்பிச்சிடுவேன்னு சொன்னாரு, இல்ல பயமுறுத்தினாரு அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த பையன் கேட்கிறேன், உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த பையன் தான் கேட்கிறேன், உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த பையன் என்ன சொல்றான், என்ன அடுத்த முறை 1st ரேங்க் வாங்கணும், இல்லைன்னா கையெழுத்து போட மாட்டேன் எப்படி சொல்லுவாரு? அதாவது எங்க அப்பா அடுத்த முறை நான் 1st ரேங்க் வாங்கலாம், எனக்கு ப்ராக்ரஸ் போர்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் என்னதுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச். இதெல்லாம் என்னது, இதான் இன்டைரக்ட் ஸ்பீச்சும். இதான் இன்டைரக்ட். நீங்க டாக்டரை பார்க்கறதுக்கு போறீங்க, உங்களுக்கு ஃபீவர், உங்களுக்கு டாக்டரை பார்க்க போறீங்க, நீங்க மட்டும் தான் போறீங்க. வீட்டுக்கு வந்தாலும் நான் கேட்பாங்க, உடனே அம்மா கேட்குறாங்க, என்னடா டாக்டர் என்ன சொன்னாரு? அதுக்கு நான் என்ன சொல்றேன், அப்போ டாக்டர் சொல்லும்போது எல்லாமே இன்டைரக்டா சொல்லணும். டாக்டர் என்ன சொன்னாரோ என்ன அதை நான் இங்கே சொல்லும் பொழுது எல்லாமே என்ன சொல்லணும், இன்டைரக்ட்ல தான் சொல்லணும். டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு அவரை வந்து பார்க்க சொன்னாரு, இன்னும் 2 நாள் கழிச்சு அவரை வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. அப்புறம் மாத்திரை மருந்தெல்லாம் வந்து வெளியே எங்கேயும் வேணாம். சரி, மாத்திரை மருந்தெல்லாம் வந்து மீனாட்சி மெடிக்கல்ஸ்ல மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த மாத்திரை மருந்தெல்லாம் மீனாட்சி மெடிக்கல்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி என்னென்ன சொல்றோம் எல்லாமே இன்டெரக்ட்ல வரும். நியூஸ் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல நிறைய பாத்தீங்கன்னா இன்டெரக்ட் வரும். நியூஸ் பேப்பர்ல நிறைய இந்த இன்டெரக்ட் ஸ்பீச்சை பார்க்கலாம். அதாவது இப்போ மினிஸ்டர் சொல்றத பேப்பர்ல எழுதும்போது இன்டெரக்ட்ல எழுதணும். பிரைம் மினிஸ்டர் சொன்னது, கவர்னர் சொன்னது, சீஃப் மினிஸ்டர் சொன்னது, அந்த மாதிரி நடிகர் சொன்னது யார் சொன்னாலும் சொல்லும்போது என்ன இன்டெரக்ட்ல தான் இது வரும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஸோ நியூஸ் பேப்பர்ல இந்த இன்டெரக்ட் ஸ்பீச்சும் வரதுக்கு அடிக்கடி சந்தர்ப்பங்கள் உண்டு. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நியூஸ் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா நியூஸ் பேப்பரை ரொம்ப சுலபமாக படிச்சு புரிஞ்சுக்க முடியும். நியூஸ் பேப்பர், எனி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஓகே, சரி. இப்போ டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் நம்ம மாற்றும் பொழுது எப்படி, டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் பொழுது நம்ம சில மாற்றங்கள்லாம் செய்வோம். அவசியம் செய்வோம். ஸ்கூல்ல இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொல்லிக் கொடுத்த என்னன்னு சொன்னா, இங்க தட்டு போடணும், எப்படி இங்க தட்டு போடணும், செட்டு வந்தா டோல்டு போடணும், இன்வெர்டர் கமாஸ் எடுத்துக்கணும், எஸ்டர்டே வந்தா த டே பிஃபோர் போடணும், அல்லது த ப்ரீவியஸ் டே போடணும், டுடே வந்தா த டே போடணும். இந்த மாதிரி டீச் பண்ணாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்குபடுத்தி லைனாக எத்தனை சேஞ்சஸ் இருக்கு, என்னென்னலாம் மாறுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் தரேன். என்னென்னலாம் உங்களுக்கு மாறுன்னு சொல்லிட்டு
ஒரு லிஸ்ட் தரேன், அந்த லிஸ்ட்டை கவனிங்க. அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா சேஞ்சஸ் இருக்கு தெரியுமா, அந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்க இன்டைரக்ட் மாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த சேஞ்சஸ் தான் எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதிருந்தேன் அப்படின்னா, while changing direct into indirect speech we do the following changes. அதாவது நம்ம டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்துறதுக்கு கீழே வர சேஞ்சஸ்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். ஓகே, அதாவது இந்த காலம் பாருங்க, இது ஃபுல்லா டைரக்ட், அந்த பக்கம் எல்லாமே என்ன, இது எல்லாமே இந்த காலம் இன்டைரக்ட், இது டைரக்ட் காலம், இது இன்டைரக்ட் காலம். இங்க பாருங்க, இன்டைரக்ட்ல நீங்க என்னென்ன செய்யணும். ஓகே, டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் போது என்னென்ன செய்யணும்னு சொல்றேன். இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற ப்ரொனவுன்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும்போது மாத்திடணும். அல்லது இப்படி சொல்லலாம், டைரக்ட் ஸ்பீச்ல அந்த ப்ரொனவுன்ஸ் வருது இல்லையா, அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சிங் மாற்றும் பொழுது எல்லா ப்ரொனவுன்ஸையும் மாற்றணும். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது அதை பற்றி சொல்றேன். ப்ரொனவுன்ஸ் மாறும், அதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். எப்படி ப்ரொனவுன்ஸ் மாறும், அடுத்தது டென்சஸ் மாறும். இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது டென்சஸ் மாறும். அடுத்தது அதே இன்டைரக்ட்ல வரும்பொழுது பங்க்சுவேஷன்ஸ்லாம் எடுத்துடணும். அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்க பங்க்சுவேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும் இன்டைரக்ட்ல வரும்பொழுது. அடுத்தது இந்த தட்டுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த தட்டுன்ற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்போ இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது தட்டுன்ற வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இது ஆக்சுவலா இதுக்கான கன்ஜங்ஷன். ஆக்சுவலா இது என்னது கன்ஜங்ஷன், அதாவது ரெண்டு வாக்கியங்கள் இணையும் பொழுது இந்த தட்டு போடணும். உங்களுக்கே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும் பொழுது தட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நானே சொல்றேன் எங்க போடணும்னு. அடுத்து பாருங்க, சொத்து, இது உங்க எல்லாருக்கும் தெரியும். டுடே, டைரக்ட்ல டுடே இருந்தா இன்டைரக்ட்ல என்ன ஆகும், தட் டே அப்படின்னு மாறிடும். டைரக்ட் ஸ்பீச்ல டுடே இருந்தா இன்டைரக்ட்ல தட் டே அப்படின்னு மாறும். இன்னும் சில சேஞ்சஸ் இருக்கு, அதையும் எழுதி போறேன், கவனிங்க. எஸ், இப்போ இந்த சேஞ்சஸை கவனிங்க. அதாவது டைரக்ட்ல எஸ்டர்டே இருந்தா இன்டைரக்ட்ல த டே பிஃபோர், இன்டைரக்ட்ல எப்படி வரும், த டே பிஃபோர், அல்லது த ப்ரீவியஸ் டே, அல்லது த ப்ரீவியஸ் டே. அதே டைரக்ட்ல டுமாரோ இருந்தா இன்டைரக்ட்ல த டே ஆஃப்டர், அல்லது த நெக்ஸ்ட் டே, அல்லது த நெக்ஸ்ட் டே அப்படின்லாம். இங்க பாருங்க, இங்க டைரக்ட்ல திஸ் இருந்தா இன்டைரக்ட்ல தட் என்ன ஆகும், திஸ் தட் ஆகும். தீஸ் என்ன ஆகும், தீஸ் தோஸ் ஆகும். ஹியர் பாருங்க, HERE ஹியர் என்ன ஆகும், டயராம் வரும். ஹியர் என்ன வரும், டயராம் வரும். திஸ் தட், these those, here there. இன்னும் சில சேஞ்சஸ் இருக்கு, அதையும் எழுதுறேன், கவனிங்க. எஸ், இப்போ கடைசியாக சேஞ்ச் பாருங்க. இங்க நவ், அதாவது டைரக்ட்ல நவ் இருந்தா இன்டைரக்ட்ல தென் அப்படின்னு மாறும். இங்க சோ இருந்தா டைரக்ட்ல சோ இருந்தா இன்டைரக்ட்ல தஸ் அப்படின்னு மாறும். அதே டைரக்ட்ல எகோ இருந்தா இன்டைரக்ட்ல பிஃபோர் அப்படின்னு மாறும். இந்த சேஞ்சஸ்லாம் எப்படி வருதுன்றத எக்ஸாம்பிள்ஸ்ல நான் எழுதி, எக்ஸாம்பிள்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றேன். இந்த டைரக்ட்ல இதெல்லாம் கொண்டு வரேன், உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இன்டைரக்ட்ல மாறுதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கவனிங்க. இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பாருங்க, இந்த பாயிண்ட் கவனிங்க. இஃப் த மெயின் verb in, if the main verb in direct speech, DS na direct speech வச்சுங்க, direct speech is past tense, then the tenses change as given below. எப்படி, then the tenses change as given below. அதாவது என்ன அர்த்தம் சொன்னா மெயின் verb டைரக்ட் ஸ்பீச்ல மெயின் verb past tenseல இருந்தா, டைரக்ட் ஸ்பீச்ல மெயின் verb past tenseல இருந்தா என்னென்ன சேஞ்சஸ், அதாவது டென்சஸ் எப்படிலாம் மாறும்ன்றத இப்ப பார்க்க போறோம். எப்படி டைரக்ட் ஸ்பீச்ல
மெயின் verb பாஸ்டன்ஸ்ல இருந்தா டென்சஸ் வந்து எப்படிலாம் மாறுன்றத இப்ப நான் சொல்ல போறேன். கவனிங்க. இப்போ இப்ப நான் எழுதுகிறது என்னன்னு சொன்னா டைரக்ட் ஸ்பீச். இப்ப நான் எழுதுகிறது என்ன? டைரக்ட் ஸ்பீச். அதாவது சோமு said I read paper daily. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எது டைரக்ட் ஸ்பீச் சொல்லிட்டு. அதாவது இந்த இன்வெர்டட் கமா இருக்கு இல்லையா, இன்வெர்டட் கமா இருக்கு, இந்த இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிறதா என்னது? டைரக்ட் ஸ்பீச். இன்வெர்டட் கமா இருக்கு இல்லையா, இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிறதா என்ன? டைரக்ட் ஸ்பீச். இப்போ இன்டைரக்ட்ல என்ன ஆயிடும்? அந்த இன்வெர்டட் கமா எடுத்துருவோம். இன்டைரக்ட்ல மாத்தும் பொழுது இன்வெர்டட் கமாலாம் ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் இதெல்லாம். சரி, இங்க சோமு said I read paper daily. அப்ப என்ன? நான் தினமும் செய்தித்தாள் படிக்கிறேன் சோமு கூறினார். இது எப்படி ஒரு மீனிங்? நான் தினமும் செய்தித்தாள் படிக்கிறேன் சோமு இவ்வாறு கூறினான். இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பாயிண்ட் இங்க எழுதி அழிச்சோம் பார்த்தீங்களா? ஒரு பாயிண்ட் என்ன எழுதி அழிச்சேன் அப்படின்னு சொன்னா, if the main verb in direct speech is past tense, then the tenses change as given below அப்படின்னு கொடுத்தேன். இப்போ அதை கவனிங்க, அது என்னது அந்த மெயின் வேர்ப்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. பாருங்க. சோமு said இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். இங்க I read paper daily. நான் தினமும் பேப்பர் படிக்கிறேன். இது ஒரு சென்டென்ஸ். அப்போ இந்த டைரக்ட் ஸ்பீச்ல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. ஒன்னு சோமு said, இன்னொன்னு I read paper daily. இப்போ இன்வெர்டட் கமாக்கு உள்ள என்ன இருக்கு? ஒரு verb இருக்கு. இந்த ரீட்ன்றது verb தானே. 5 ஃபார்ம்ஸ் உண்டு. ரீட், ரீட்ஸ், ரீடிங், ரெட். இதே போல செட் இருக்கு இல்லையா, இது ஒரு verb தான். செட் இருக்கு இல்லையா, இது ஒரு verb தான். இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. said, say, says, saying, said, 5 ஃபார்ம்ஸ் உண்டு. ஆக இன்வெர்டட் கமாக்கு உள்ள ஒரு verb இருக்கு, இன்வெர்டட் கமாக்கு வெளியே ஒரு verb இருக்கு. இப்போ இந்த செட்ன்ற வார்த்தை கவனிங்க, இது என்ன டென்ஸ்? பிரசன்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது பிரசன்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? இந்த செட்ன்ற வார்த்தை ஃபியூச்சரா இருந்தா என்ன வரும்? will say அப்படின்னு தான் வரும். ஃபியூச்சரா இருந்தா அப்ப இது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. அதே இது பிரசன்ட் டென்ஸா இருந்தா என்ன வரும்? பிரசன்ட் டென்ஸா இருந்தா சோமு says அப்படின்னு வரும். அப்போ இது பிரசன்ட் டென்ஸும் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாது. அப்ப என்னது? பாஸ்ட் டென்ஸ். இது என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சரா இருந்தா வரும், will say வரும். ஃபியூச்சரா இருந்தா will say வரும், பிரசன்டா இருந்தா says வரும், பாஸ்ட் தான் இது. அப்போ சோமு said அப்படின்னு செட் இருக்கு இல்லையா, இந்த செட் என்னது? பாஸ்ட் டென்ஸ். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த இன்வெர்டட் கமாக்கு வெளியே ஒரு verb இருக்குல்ல, இந்த verb பாஸ்ட் டென்ஸா இருந்தா மட்டும்தான் டென்சஸ் எப்படி மாறுன்றதை சொல்ல போறேன். அதாவது இந்த verb இருக்குல்ல, இது பாஸ்ட் டென்ஸா இருந்தா இத மாற்ற வேண்டிய விதம் வேற. அதே இது சோமு says அப்படின்னு இங்க இருந்தா இதை இன்டைரக்ட்ல மாற்ற வேண்டிய விதம் வேற. அதே சோமு will say அப்படின்னு இருந்தா இதை இன்டைரக்ட்ல மாற்ற வேண்டிய விதம் வேற. கவனிச்சுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. எப்படி? சோமு say பாஸ்ட் டென்ஸா இருந்தா இதை மாத்துறது ஒரு விதம், ஃபியூச்சரா இருந்தா மாத்துறது ஒரு விதம், பிரசன்ட் இருந்தா மாத்துறது ஒரு விதம். ஸோ
இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. என்ன இப்போதுக்கு இதை தெரிஞ்சுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துக்கணும்னா டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றத்துக்கு என்னென்ன சேஞ்சஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். மேலே ஒரு 13 கொடுத்துருக்கேன் எப்படிலாம் மாறும்ட்டு. அது இல்லாமல் இது பாசன்ஸாக இருந்தால் இது எப்படி மாறுன்றதை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். திஸ் ஐ கம்ப்ளீட் திஸ் டைரக்ட் இன்டைரக்ட் இந்த சாப்டர் முடிக்கல, இந்த பாயிண்ட்டை முடிக்கல இதோட. ஸோ நாளைக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ எல்லாமே வரணும் அவசியமா. ஏன்னா பிகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கம் டுமாரோ. தேங்க்யூ வெரி மச். Declarative sentence. எப்படி declarative sentence நீங்க பார்த்துட்டு நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? declarative sentence, question sentence, imperative sentence, exclamative sentence பார்த்துருக்கீங்க. மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் declarative sentence தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துன்னு சொன்னேன். என்னது declarative sentence தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ அந்த declarative sentence தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். அதாவது declarative sentence இன்டைரக்ட்ல மாத்துறது எப்படி? declarative sentence இன்டைரக்ட்ல மாத்துறது எப்படி? அதாவது declarative sentence இன்டைரக்ட்ல மாத்தலாம், question sentence இன்டைரக்ட்ல மாத்தலாம், imperative sentence இன்டைரக்ட்ல மாத்தலாம், exclamative sentence இன்டைரக்ட்ல மாத்தலாம். இது எல்லாத்தையுமே இன்டைரக்ட்ல மாத்த முடியும். கவனிங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா டைரக்ட் இன்டைரக்ட்ல declarative sentence இன்டைரக்ட்ல மாத்துறது எப்படி? declarative sentence இன்டைரக்ட்ல மாத்துறது எப்படி? ஏன் இப்போ அதையே முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ அதையே declarative sentence நம்ம ஏன் முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதான யூசேஜ்ல அதான அதிகமா இருக்கு. நடைமுறை வாழ்க்கையில நம்ம பேசுறது, எழுதுறது, படிக்கிறது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா declarative sentence ரொம்ப அதிகம் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடலாம். அதுக்கு தான் ரூல்ஸே அதிகம். declarative sentence தான் என்ன ரூல்ஸே அதிகம். ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக வரலாம். இதை முடிச்ச பிறகு பர்சன் சென்டென்ஸ் போடலாம். சரி. இப்போ நேற்று கடைசியாக கிளாஸ் முடிக்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போட்டு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் என்ன எழுதணும்னு சொன்னால், he said I read newspaper daily. என்ன எழுதணும்? he said இந்த மணி போட்டு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேர் போட்டோம். மணி said I read newspaper daily அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இன்வெர்டட் கமாக்கு உள்ள ஒரு மெயின் வேர்ப் இருக்கு, இன்வெர்டட் கமாக்கு வெளியே ஒரு மெயின் வேர்ப் இருக்கு. இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்க மெயின் வேர்ப் பாஸ்ட் டென்ஸா இருந்தா, இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்க மெயின் வேர்ப் பாஸ்ட் டென்ஸா இருந்தா என்ன டைரக்டா இன்டைரக்டா மாத்துறதுக்கு தனி ரூல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதே போல இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்கிறது பிரசன்ட் டென்ஸா இருந்தா என்ன அதுக்கு தனி ரூல்ஸ். அதே ஃபியூச்சர் டென்ஸா இருந்தா தனி ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா என்ன, அதாவது இன்வெர்டட் கமாவா? சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்கிற சென்டென்ஸ், இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்கிற வேர்ப் பாஸ்ட் டென்ஸா இருந்தா இது கிளியர் சென்டென்ஸ். இது என்ன பாஸ்ட் தானே? இது பாஸ்ட் டென்ஸா இருந்தா உள்ள இன்வெர்ட் டைரக்ட் ஸ்பீச் எப்படி மாறுன்றதா இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி. மோஸ்ட்லி இது பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கும். என்ன ஏறக்குறைய இது எப்படி எல்லா இடத்துலையும் பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கும். பிரசன்ட் டென்ஸ்லயோ அல்லது ஃபியூச்சர்லயோ இதை பார்க்கறது எப்பாவது ஒரு முறை தான். அப்படியே அது வந்தாலும் எப்படி மாத்துறது இன்டைரக்ட்லன்றதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை கவனிங்க. அனு said I play daily. அனு said I play daily. அதாவது நான் தினமும் விளையாடுகிறேன் அனு கூறினாள். இதுக்கு என்ன மீனிங்? நான் தினமும் விளையாடுகிறேன் அனு கூறினாள். இதை இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது பாருங்க, இதான் டைரக்ட் ஸ்பீச். என்ன அனு said I play daily. இது என்னது? இதான் டைரக்ட் ஸ்பீச். அதாவது அனு நேரடியா சொன்ன வார்த்தைகள் இது. அனு நேரடியான சொன்ன வார்த்தைகள் இது. இதை நீங்க வேற யாருக்கா சொல்லும் பொழுது, இதை வெளியாகிட்ட நீங்க சொல்லும் பொழுது என்ன இதை இன்டைரக்டா மாத்தி தான் சொல்லணும். சரி, கவனிங்க. இன்டைரக்டா மாத்திருக்கேன் பாருங்க. அனு told that he, இந்த அனு அப்படின்றது
பையனா வச்சுப்போம். அனுன்றது பையனா வச்சுப்போம். இங்க அனு told that he played daily. அனு told that he played daily. இங்க பாருங்க என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பாருங்க, என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பாருங்க. இங்க said அப்படின்றது இன்டைரக்ட்ல told மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த தட்ன்ற வார்த்தை பார்த்தீங்களா, தட்ன்ற வார்த்தையை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தட்ன்ற வார்த்தை பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். அதாவது தட்டு எங்க போடணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், தட் அப்படின்ற வார்த்தை கன்ஜங்ஷன். தட்ன்ற வார்த்தை என்ன, கன்ஜங்ஷன். இந்த தட்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா என்று அப்படின்னு அர்த்தம் உண்டு. தட்டுக்கு மீனிங் என்ன, என்று அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த கன்ஜங்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கறதுக்கு கன்ஜங்ஷன் பயன்படுத்துவோம், அல்லது ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கும் கன்ஜங்ஷன் பயன்படுத்துவோம். ஸோ இந்த இடத்துல தட்டை எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, இந்த ரெண்டு வாக்கியங்கள், அதாவது அனு said இது ஒரு வாக்கியம், ஐ பிளே டெய்லி இது இன்னொரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு தான் இங்க நான் தட்டு போட்டிருக்கேன். இது போல வார்த்தைகள் இணைக்கிற இடத்துல தட்டு போடணும். எப்போ, இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது. இதை பிளைண்டா சொல்லணும்னு சொன்னா, கொஞ்சம் குருட்டு பாடமா சொல்லணும் அப்படின்னா, இங்க கமா வருது இல்ல, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிஞ்சு கமா வந்த பிறகு பக்கத்துல, அதாவது கமா வர இடத்துல தட்டு போடணும்னு வச்சுக்கோங்க. கமா வருது இல்லையா, கமா வருது. அப்படி இல்லைன்னா இன்வெர்டட் கமாக்கு முன்னாடி, இன்வெர்டட் கமா ஆரம்பிக்கிறது இல்ல, இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தட்டு போடணும் அப்படின்னு மனசுல பதிய வச்சுங்க போதும். என்ன இங்க பாருங்க, அதுவும் told that. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு, சொல்லிட்டேன். இந்த ஐன்றது ஹியா மாறும். இந்த ஐன்றது என்ன மாறும், ஐன்றது ஹியா மாறும். என்ன, ஐன்றது ஹியா மாறும். இது அனுன்றது ஆண், பையன் சொல்லிட்டேன். இதே இங்க பெண்ணா இருந்தா இந்த ஐன்றது என்ன ஆகும், ஷியா மாறும். அது ஏன் மாறும்னு சொல்றேன். இப்போ இங்க பிளே இருக்கு, ஆனா இங்க என்ன போட்டிருக்கேன், பிளேட் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்க பாருங்க, பிளே இருக்கு, இங்க என்ன போட்டிருக்கேன், பிளேட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ரூல்ஸ். இங்க பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் பிகம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிம்பிள் பிரசன்ட் பிகம் சிம்பிள் பாஸ்ட். அதாவது டைரக்ட் ஸ்பீச் சிம்பிள் பிரசன்ட்ல இருந்தா அது இன்டைரக்ட்ல வரும்போது சிம்பிள் பாஸ்டா மாறி வரும். இங்க பாருங்க, பிளே, இந்த பிளேன்றது சிம்பிள் பாஸ்டா மாறணுமா, பிளேட் ஈடி போட்டா போதும், சிம்பிள் பாஸ்ட் கிடைச்சிடும். அப்போ அனு told that he played daily. இது தமிழ்ல என்ன வரும், இதுக்கு தமிழ்ல ஒரு சொல்லிட்டேன். இது தமிழ்ல நான் என்ன சொன்னேன், நான் தினமும் விளையாடுகிறேன், அனு கூறினான். இன்டைரக்ட்ல வரும்போது எப்படி தமிழ்ல வரும் சொன்னா, அனு தான் தினமும் விளையாடுவதாக கூறினான். எப்படி வரும், அனு தான் தினமும் விளையாடுவதாக கூறினான். ஸோ வேற எதுவும் தமிழ்ல எழுத முடியாது, இந்த ஒரே ஒரு மெத்தட் தான் இப்படி தான் எழுதணும். சரி, இப்போ இதை கவனிங்க. மினு said, எப்படி, மினு said I don't like tea. எப்படி, மினு said I don't like tea. I don't like tea னா என்ன அர்த்தம், எனக்கு டீ பிடிக்காதுன்னு அர்த்தம். அதாவது எனக்கு டீ பிடிக்காது, மினு கூறினாள். எனக்கு டீ பிடிக்காது, இவ்வாறு மினி கூறினாள். பாருங்க எப்படி மாத்திருக்க பாருங்க. இந்த இடத்துல தெரியும் இல்லையா, செட்டு தோல்டா போட்டிருக்கேன். செட்டை என்ன பண்ணிருக்கேன், செட்டை தோல்டா போட்டிருக்கேன், மாத்திருக்கேன். அடுத்தது கன்ஜங்ஷன் தட்டு. இங்க ரெண்டு வாக்கியம் என்ன, இது பாருங்க, மினு செட் இது ஒரு வாக்கியம், ஐ டோன்ட் லைக் டீ இது ஒரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியம் இணைய இடையில இதானே, இந்த இடத்துல தட்டை போடணும், தட்டை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த ஐ என்னவா மாறும், இங்க ஷியா மாறும். ஏன், இது பெண், மெனுன்றது பெண், அதனால ஷியா வரும். இதே அனுன்றது பையன் சொன்னேன், அதனால ஷீ போட்டிருக்கேன். ஓகே, இங்க ஷீ போட்டிருக்கேன், கவனிங்க. ஏன், இது பெண், ஷீ. இங்க டோன்ட் இருக்குல்ல, டோன்ட்ன்ற வார்த்தை என்ன, சிம்பிள் பிரசன்ட். இங்கதான் வாங்கிப்போம், சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறும். இதன கண்டிஷன். இப்போ இன்வெர்டட் கமாக்குள்ள உள்ள இருக்கிறதா டைரக்ட் ஸ்பீச் சொல்லிட்டேன். இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது என்ன, இதுதான் மாற்றணும். இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது இதுதான் மாற்றணும். பட் வெளியே கூட பண்றோம்,
செட்டை மட்டும் என்ன பண்ணுவோம், செட்டை மட்டும் டோல்டா மாத்திருவோம். ஆனா உள்ளதான் பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் உள்ளதான் பண்றோம். இப்ப அதே போல இங்க ஐ டோன்ட் லைக் டீன்னு இருக்குல்ல, இதை இன்டெரக்ட்ல மாற்றும் பொழுது எப்படி பாருங்க, ஐ ஷியமா இருக்கு. இங்க டோன்ட் லைக் இருக்கு இல்லையா, டோன்ட் லைக் இதான் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இதை மாத்திரம்னா டிண்ட் லைக், எப்படி டிண்ட் லைக், அதாவது டிட் நாட் லைக் அப்படின்னு மாற்றணும். அதான் இங்க போட்டிருக்கேன். டோன்ட் லைக் என்ன போட்டிருக்கோம் பாருங்க, டிட் நாட் லைக் ஆர் டிண்ட் லைக். டிண்ட் லைக் டீ, அதாவது மினு told that she didn't like tea. அதாவது என்ன தமிழ்ல வரும்னு சொன்னா, மினு மினு தனக்கு டீ பிடிக்காது என்று, தனக்கு டீ பிடிக்காது என்று கூறினாள். தனக்கு டீ பிடிக்காது என்று கூறினாள். That's all. So Minu told that she didn't like tea. That's all. இப்போ இன்னொன்று இதில் சில பாயிண்ட் ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 13 பாயிண்ட்ஸ் எழுதி போட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன 13 பாயிண்ட்ஸ் எழுதி போட்டேன். என்னென்ன பண்ணணும்னு சொன்னேன், ப்ரொனவுன்ஸ் மாறும்னு சொன்னேன், டென்சஸ் மாறும்னு சொல்லியிருக்கேன், பங்க்சுவேஷன்ஸ் ரிமூவ் பண்ணணும், தட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் இது பண்ணியாச்சா, அதே போல பண்ணியிருக்கேன் பாருங்க. செட்டு டோல்டா மாற்றிருக்கேன், அப்புறம் தட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், கண்டிஷன் வந்து தட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ப்ரொனவுன்ஸ் மாறும்னு சொல்லியிருக்கேன். பாருங்க ஐ இங்க இருக்கு, ஐஏ ஹியா மாற்றிருக்கேன். இந்த ஐ பார்த்தீங்கன்னா ஷியா மாற்றிருக்கேன். ஸோ ப்ரொனவுன்ஸ் மாறும். அடுத்தது பங்க்சுவேஷன்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன பங்க்சுவேஷன்ஸ், இந்த பங்க்சுவேஷன்ஸ் தான் என்னன்னு சொன்னா நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு சொல்லலாம். பங்க்சுவேஷன் சொன்னா நிறுத்தல் குறியீடுகள், கமா, ஃபுல் ஸ்டாப், அப்புறம் செமிகோலன், ஐபன், கோலன், இது எல்லாமே என்னன்னு சொன்னா பங்க்சுவேஷன்ஸ் தான். இதை பத்தி தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். டைரக்ட் இன்டைரக்ட் முடிச்ச பிறகு பங்க்சுவேஷன்ஸை பத்தி எங்கெங்க புள்ளி வைக்கணும், எங்கெங்க கமா போடணும், எங்கெங்க செமிகோலன் போடணும், இதை பத்தி ஒரு கிளாஸ் உண்டு, கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பொறுத்திருக்கேன் என்னன்னா பங்க்சுவேஷன் ரிமூவ் பண்ணணும். பாருங்க இந்த கமா, இன்வெர்டட் கமா, இதெல்லாம் இதில் வருதா பாருங்க, இன்டெரக்ட்ல வருதா பாருங்க, வரல, எங்கேயுமே வரல. ஏன்னா கண்டிஷன் அது போல ரிமூவ் பண்ணணும். ஓகே, அடுத்தது ப்ரெசன்ட் டென்சஸ் மாறும்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன், டென்சஸ் மாறும். பாருங்க பிளேன்றது என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட். இது இன்டெரக்ட்ல சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மா இருக்கு, பிளேட். அதே போல டோன்ட் லைக் இது ப்ரெசன்ட், இது இன்டெரக்ட்ல டிண்ட் லைக் அப்படின்னு. ஸோ பாருங்க சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறும். எப்போன்னா டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும் பொழுது அதே சமயத்துல இந்த இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்க மெயின் வேர்ப் பாஸ்டா இருந்தால் தான் இது. இன்னும் நிறைய இருக்கு இதே போல. ஓகே, இதே போல இன்னும் நிறைய இல்லாட்டி பார்த்தீங்க, ப்ரெசென்ட்ல ஒரு 4, பாஸ்ட்ல 4, ஃபியூச்சர்ல 4, மொத்தம் எதுல பார்த்தீங்க 12 டென்சஸ் பார்த்தீங்க. இந்த 12 டென்ஸும் இன்டைரக்ட்ல எப்படி மாறுன்றது நம்ம ஒன்று பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு டென்ஸா பார்த்துருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் என்னவா மாறுதுன்றத பார்க்க போறீங்க. இப்போ செகண்ட் டென்ஸ் கவனிங்க. ரெண்டாவது டென்ஸும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் becomes past continuous. Present continuous becomes past continuous. அதாவது இன்வெர்டட் கமாக்குள்ள am, is, are இது 3 இருந்தா இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது am, is, was மாறிடும், or என்னவா மாறிடும், வேற மாறிடும். சரியா இல்லையா? present continuous past continuous ஆக மாறிடும். இப்போ கவனிங்க. Okay. He said to me, I am disturbing you. He said to me, I am disturbing you. இதை இன்டைரக்ட்ல வரும்பொழுது எப்படி, இதை இன்டைரக்ட்ல வரும்பொழுது இந்த செட்டு இருக்கு இல்லையா, செட்டு என்னவா மாறிடும், டோல்டா மாறிடும். செட்டு என்னவா மாறிடும், டோல்டா மாறிடும். இங்க தட்டு வரும் இல்லையா, தட்டு இங்க போடுவோம். மீக்கு அடுத்து என்ன போடுவோம், தட்டு போடுவோம். இந்த ஐ இருக்கு இல்லையா, ஐ எடுத்துட்டு என்ன போடுவோம், கீ போடுவோம். ஐ எடுத்துட்டு கீ போடுவோம். ஆம் இருக்கு இல்லையா, ஆம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், ஆம் இருந்தாலும் இது இருந்தாலும் என்னவா மாற்றணும்னு சொன்னேன், வாஷா மாற்றணும். ஸோ ஆம் எடுத்துட்டு வாஷ் போடணும். போட்டிருக்கேன்னா போட்டிருக்கேன். கடைசியா இந்த யூ இருக்குல்ல, யூ எடுத்துட்டு மீ போடணும். சொல்லி காமிக்கிறோம் பாருங்க. I am disturbing you. நல்லா கவனிங்க. I am disturbing you. He said to me, I am disturbing you. அதாவது ஒரு பையன் என்ன பார்த்து சொல்றான்,
ஒரு பையன் என்னப்பா சொல்றான், நான் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறேன் இப்படின்னு அவன் சொல்றான். இத நான் வெளியே போய் என் அண்ணன் கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோமே, எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவன் எனக்கு தொந்தரவு கொடுக்கறதா என்கிட்ட சொன்னான். எப்படி? அவன் எனக்கு அல்லது அவன் என்ன தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னான். அப்படிதான் சொல்றீங்க. அதேதான் இது. இப்ப நான் என்ன எதுக்காக சொல்றேன்னா, இந்த யூ எப்படி மீயா மாறுது அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த யூ இருக்குல்ல, டைரக்ட் இருக்க யூ இன்டைரக்ட்ல எப்படி மீயா மாறுதுன்னு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. இது எப்படின்னு சொன்னா, அதான் அவன் என்னப்பா சொல்றான் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன உங்ககிட்ட சொன்னேன், அதாவது அந்த பையன் என்னப்பா சொல்றான், நான் உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு எங்க சொல்றான். எதை நான் வெளியே எப்படி சொல்லுவேன், வெளியே எப்படி சொல்லும் போது அவன் என்ன தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னான். அப்போ இங்க உண்மைன்றது என்ன அப்படின்ற மாதிரி வரும், எண்ணெய். அதான் பாத்தீங்கன்னா he told me that, பாருங்க, he told me that he was disturbing me. இங்க செட்டுக்கு பதிலா told வந்துருச்சு, me அப்படியே போடணும், போட்டிருக்கேன். தட்டு பாருங்க, ரெண்டு வாக்கியங்கள் நினைக்கும் போது தட்டு போடணும்னு சொல்லிருக்கேன், தட்டு போட்டிருக்கேன், கன்ஜங்ஷன் போட்டே இருக்கும், போட்டிருக்கேன். அடுத்து இந்த ஐ இருக்கு இல்லையா, ஐ தெரியும் உங்களுக்கு, ஐ என்ன ஹீயா மாறும், போட்டிருக்கேன். அடுத்து இங்க ஆம் இருக்கு இல்லையா, ஆம் என்ன ஆகும், ஆம் வாசா மாறும், டிஸ்டர்பிங் போட்டிருக்கேன், யூ மீயா ஏ மாறுங்கிறதையும் சொன்னேன். இங்க he said to me I am disturbing you, என்ன அர்த்தம், அதாவது நான் உன்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வாறு அவன் என்னிடம் கூறினான். எப்படி இருக்கு மீனிங், இந்த மேல டைரக்ட் ஸ்பீச் இருக்கு, நான் உன்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வாறு அவன் என்னிடம் கூறினான். இது இன்டைரக்ட் சொல்றேன். இப்ப இதுக்கு மீனிங் சொல்றேன் பாருங்க, அதாவது அவன் என்னை தொந்தரவு செய்து கொண்டு இருப்பதாக, அவன் என்னை தொந்தரவு செய்து கொண்டு இருப்பதாக என்னிடம் கூறினான். That's all. He told me that he was disturbing me. இது ஓகே. So அடுத்தது கீழே ஒன்று எழுதிருக்கோம் பாருங்க. A mother said, my son, இது வரைக்கும் ஓகே, my mother said. இங்க my son is lazy, அதாவது ஒரு அம்மா சொல்றாங்க my son is lazy, என் பையன் சோம்பேறி அப்படின்றாங்க. இதை இன்டைரக்ட்ல எப்படி சொல்றது, கவனிங்க, இன்டைரக்ட்ல எப்படி சொல்றது, என் மதர் அப்படியே போட்டிருக்கோம், செட் என்ன ஆகும், டோல்டா மாறும் போட்டிருக்கோம். அண்ட் ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் ஆகும் போது தட்டு போடணும், தட்டு போட்டிருக்கேன். இங்க மைன்றது ஹர் அப்படின்னு மாறும். இங்க மைன்றது என்ன ஆகும், ஹர் அப்படின்னு மாறும். மை சன் இஸ் லேசின்றது ஹர் சன் இஸ் லேசி அப்படின்னு வரும். தமிழ் சொன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுட்டீங்க. இப்போ ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, என் பையன் சோம்பேறிப்பா, என் பையன் சோம்பேறி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத நான் போயிட்டு நான் வெளியே எப்படி சொல்லுவேன்னு சொன்னா, ஒரு அம்மா அவங்க பையன் சோம்பேறின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஒரு அம்மா அவங்க பையன், அல்லது ஒரு தாய் அவருடைய மகன் சோம்பேறி என்று என்னிடம் கூறினார்கள். அப்போ என் பையன் சோம்பேறி இருக்கும்போது அங்க திரும்ப சொல்லணும், அவளுடைய பையன் சோம்பேறியா, அது என்கிட்ட சொல்றாங்க, நான் என்ன பண்றது. So, all right. So இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, ஆம் என்னவா இருக்குங்க, வாசாமா இருக்கு. இங்க இஸ் என்னவா இருக்கு, வாசாமா இருக்கு. ஸோ ஆம் இருந்தாலும் இஸ் இருந்தாலும் இன்டைரக்ட்ல வாசாமா வரும். ஆர் இருந்தா வேற வரும், WERE வேற வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாறுதுன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறுறத பத்தி பார்க்கணும். எப்படி
present perfect past perfect மாறும். அதாவது indirect speechல present perfectல என்னென்ன இருக்கு? have இருக்கு, has இருக்கு. so direct speechல have அல்லது has இருந்தா indirect speechல had மாத்திடணும், had மாத்திடணும். இப்ப கவனிங்க, இங்க என்ன இருக்க? ஃபர்ஸ்ட்ல the MLA said they have seen my daughter. The MLA said they have seen my daughter. அப்போ they have seen my daughter அப்படின்னா அவர்கள் என்னுடைய மகளை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய மகளை பார்த்திருக்கிறார்கள். இவ்வாறு MLA கூறினார். ஓகே, இதை இன்டைரக்ட்ல எப்படி மாத்துக்கன்னு பாருங்க. தி MLA அப்படியே போட்டிருக்கேன். செட் என்ன ஆகுங்க? செட் டோல்டா மாறும். அப்புறம் ரெண்டு வாக்கியங்கள் இணையும் போது வினையடை தானே, இங்க என்ன பண்ணணும்? தட்டு போடணும். இப்போ தட்டு போட்டிருக்கேன் பாருங்க, தட்டு போட்டிருக்கேன். அடுத்தது தே ஒன்றும் மாற்ற முடியாது, தே அப்படியே வரும். இங்க ஹேவ் இருக்கு இல்லையா? ஹேவ் தானே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேவ் தானே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் குறிக்கும். இப்போ அதை எடுத்துட்டு அங்க என்ன பண்ணணும்? ஹேட் போடணும். இன்டைரக்ட்ல போட்டுக்கலாம் ஹேட். ஸோ ஹேவ் சீன் எழுது, ஹேட் சீன். இங்க மை டாட்டர் அப்படின்றது எப்படி? மை டாட்டர் அப்படின்றது his daughter அப்படின்னு வரும். மை டாட்டர் என்ன ஆகும்? his daughter, அதாவது அவனுடைய மகள், அவனுடைய மகள் அப்படின்னு ஆகும். இப்ப தமிழ் சொல்றோம் பாருங்க. அவர்கள் என்னுடைய மகளை பார்த்திருக்கிறார்கள். இவ்வாறு MLA கூறினார். அவர்கள் மேலகிட்ட படிக்கிறேன். அவர்கள் என்னுடைய மகளை பார்த்திருக்கிறார்கள். இவ்வாறு MLA கூறினார். இதை இன்டைரக்டா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்திருப்பதாக MLA கூறினார். அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்திருப்பதாக MLA கூறினார். அதான் அவர்கள் தன்னுடைய மகளை அல்லது அவர்கள் அவனுடைய மகளை பார்த்திருப்பதாக MLA கூறினார். So this வரும். இங்க மை என்ன ஆயிடும்? இங்க மை என்ன ஆகும்? this ஆயிடும். கவனிங்க. ஓகே, அடுத்து பாருங்க. வேலு said to பாலு. எப்படி? வேலு said to பாலு. என்ன பாருங்க. அப்புறம் இது வந்து ஓகே, இது என்னுடைய நமக்கு வெளியே இருக்கு. உள்ள என்ன இருக்கு? மேரி has bought a money purse. எப்படி? மேரி has bought a money purse. அப்ப என்ன அர்த்தம்? மேரி ஒரு மணி பர்ஸ் வாங்கியிருக்கிறாள். மேரி ஒரு மணி பர்ஸ் வாங்கியிருக்கிறாள். மேரி மணி பர்ஸ் வாங்கியிருக்கிறாள். இது வந்து யார்கிட்ட சொல்றது? வேலு பாலு கிட்ட சொன்னான். வேலு பாலு கிட்ட என்ன சொன்னான்? மேரி ஒரு மணி பர்ஸ் வாங்கியிருக்கா. இதை இன்டைரக்டா சொல்லும் பொழுது மேரி ஒரு மணி பர்ஸ் வாங்கி இருப்பதாக வேலு பாலுவிடம் கூறினான். எப்படி? மேரி ஒரு மணி பர்ஸ் வாங்கி இருப்பதாக வேலு பாலுவிடம் கூறினான். பாருங்க, இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு? செட்டு இல்லையா? செட்டுன்றது டோல் அப்படின்னு போட்டிருக்கோம். செட்டு தான் இருக்கு, டோல் தான் இருக்கு. நீங்க வேலு செட்டு பாலு இதற்கு ஒரு சென்டென்ஸ். அடுத்தது மேரி ஹேஸ் பாட் ஏ மணி பர்ஸ்ன்றது ஒரு சென்டென்ஸ். இங்க ரெண்டு சென்டென்ஸ் என்ன இடத்துல தட்டு போடணும். இங்க பாருங்க, தட்டு போட்டிருக்கோம். அதாவது பாலு மேரி ரெண்டு இடத்துல என்ன போடணும்? தட்டு போடணும். தட்டு போட்டிருக்கேன். அடுத்து வேற என்ன? எஸ், இங்க ஹேஸ் பாட் இருக்கு இல்லையா? ஹேஸ் பாட். இந்த ஹேஸ் பாட் என்ன ஆயிடுச்சுன்னா ஹேட் பாட், HAD போடணும். ஹேஸ் பதிலா ஹேட் பாட் போடணும். அதான் இங்க போட்டிருக்கேன், ஹேட் பாட். டென்ஸ் மாறணும். அதான் ரூலே என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ன ஆகும்? பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறணும். அதான் ரூலே. அதான் மாத்திருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ ஹேவ் இருந்தாலும் ஹேஸ் இருந்தாலும் ஹேடா மாற்றணும். எப்போ? டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும் பொழுது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி இன்டைரக்ட்ல மாறுதுன்றதை பார்க்கணும். இப்போ கவனிங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்
என்னவா மாறும் இன்டைரக்ட்ல அப்படின்னு சொன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாறும். அதாவது have been இருந்தாலும் இன்டைரக்ட்ல வரும்போது had been மாத்தணும். had been மாத்தணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல சில கொடுத்துருக்கேன் கவனிங்க. a பையர்னா யாரு? பாக்குறவர். செல்லர்னா யாரு? விற்கிறவர். a buyer said to the seller, என்னோட கவலை என்ன இருக்கு? it has been working well. இது நன்றாக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படின்ற அர்த்தம் இருக்கு. இதை இன்டைரக்ட்ல எடுக்கும் பொழுது said to என்ன ஆயிடும்? said to வந்து told அப்படின்னு போட்டுடணும். said என்ன பண்ணணும்? told போட்டணும். அதாவது டூ சென்டென்சஸ் எங்கே ஜாயின் ஆகுது அப்படின்னு சொன்னா செல்லருக்கு அடுத்து ஜாயின் ஆகும். இங்க பாருங்க தட்டு போட்டிருக்கேன். ரெண்டு வாக்கியம் சேர்த்து தட்டு போகணும் இல்லையா? இங்க the seller it has இருக்கு இல்லையா? ரெண்டு இணையுது. அப்ப என்ன பண்ணணும்? இங்க தட்டு போடணும். தட்டு போட்டிருக்கேன். இங்க இட்டுக்கு ஒன்று மாறாது. இட்டே மாறாது, அப்படியே வரும். has மட்டும் மாறிடும். அந்த has been இருக்கு இல்லையா? இந்த has been என்ன ஆகும்? இன்டைரக்ட்ல had been ஆகும். இங்க பாருங்க had been எதுவும் மாறாது. அப்போ a buyer said to the seller it has been working well. அது இன்டைரக்ட்ல எப்படி வருது? a buyer told the seller that it had been working well. சரி, இன்டைரக்ட்ல மீன் தமிழ்ல சொல்லும் பொழுது இது நன்றாக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு ஒரு வாங்குபவர் விற்பவரிடம் கூறினார். இது இன்டைரக்ட்ல வரும் பொழுது தமிழ்ல வாங்குபவர் விற்பவரிடம் அது அல்லது இது நன்றாக வேலை செய்து கொண்டே இருப்பதாக கூறினார். அதாவது வாங்குபவர் விற்பவரிடம் இது நன்றாக வேலை செய்து கொண்டே இருப்பதாக கூறினார். இதுதான் தமிழ். இன்டைரக்ட்லி இதான் தமிழ். இப்ப இது பாருங்க, it has been raining. இது கவனிங்க, it has been raining since last Friday. It has been raining since last Friday. Said a mason. மேசன் தெரியும் இல்லையா? அதாவது என்ன கொத்தனார் சொல்லுவோம் தெரியுமா? வீடு கட்டுறவர் தான் மேசன், கொத்தனார். இப்போ it has been raining since last Friday. Said a mason. இப்ப பாருங்க, இந்த இது நான் வித்தியாசமா கொடுத்துருக்கேன். அதாவது இது வரைக்கும் நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த said a mason இருக்குல்லையே, இது இந்த பார்ட் வந்து முன்னாடி தான் பாத்தீங்க. இது வரைக்கும் இந்த செட்ன்ற வார்த்தை முன்னாடி தான் வரல பாத்தீங்க. இது போல பின்னாடியே வரலாம், முன்னாடியே வரலாம். ஞாபகம் வச்சுங்க. செட் ஏ மேசான் கொடுத்து தெரியுமா? ஆக்சுவலி முதல்ல எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ மேசான் செட் அப்படிதான் வரும் பாத்தீங்க. என்ன இப்போ வந்து இப்படி போடுற காரணம் சொன்னா, ஏன்னா எக்ஸாம்ல எப்படியும் கொடுப்பான், அப்படியே கொடுப்பான். அதாவது ஏ மேசான் செட் அப்படியே ஆரம்பிப்பான். அப்படி வந்து செட் ஏ மேசான் இப்படியே சொல்லுவான். உங்களுக்கு ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஏதாவது ஒன்றும் மாற்றம் போன கிடையாது. முன்னாடி வர பின்னாடி கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அர்த்தம் ஒன்றும் மாறாது. கவனிங்க. A mason told that it had been raining since last Friday. It had been raining since last Friday. இங்க மெயின் உள்ளதுக்கு அர்த்தம் என்ன? It has been raining since last Friday said a mason. அதாவது ஒரு கொத்தனார் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை பெய்து கொண்டிருப்பதாக கூறினார். அல்லது ஆக்சுவலா இப்ப நான் சொன்னது வந்து இன்டைரக்ட் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டைரக்ட் பார்க்கலாம், அப்புறம் இன்டைரக்ட் பண்ணலாம். டைரக்ட் தமிழ்ல என்ன வரும்? கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஒரு கொத்தனார் கூறினார். இதான் வந்து டைரக்ட் ஸ்பீச். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஒரு கொத்தனார் கூறினார். இன்டைரக்ட்ல வரும்பொழுது ஒரு கொத்தனார் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருப்பதாக கூறினார். ஒரு கொத்தனார் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருப்பதாக கூறினார் அப்படின்னு வரும். இப்ப பாருங்க, எல்லா சேஞ்ச் கரெக்டா பண்ணுங்க பாருங்க. இந்த ஹேஸ் பீன் இருக்கு இல்லையா? இந்த ஹேஸ் என்ன ஆகும்? ஹேடா மாறும். இந்த பாருங்க, ஹேஸ் என்ன ஆகும்? ஹேடா மாறும். அடுத்தது இந்த செட் இருக்கு இல்லையா? செட் என்ன ஆகும்?
told வரும். அப்போ ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் ஆகும்போது தட்டு போடணும் இல்லையா, தட்டு போட்டிருக்கேன். அது வேற எதுவும் சேஞ்சே கிடையாது. A mason told that it had been raining since last Friday. So இதோட பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்ல நாலும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இன்டைரக்ட்ல எப்படி மாறுதுன்றத பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறுது இன்டைரக்ட்ல அப்படின்னு பார்க்கலாம். எப்படி சிம்பிள் பாஸ்ட் இன்டைரக்ட்ல என்னவா மாறும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இன்டைரக்ட்ல என்னவா மாறும்? இது மாதிரி நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் பாஸ்ட் என்னவா வரும்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். சிம்பிள் பாஸ்ட் என்னவா இருக்கும்? பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டா இந்த ஹேட் யூஸ் பண்றதா பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா? ஹேட் யூஸ் பண்றது என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, கவனிங்க. You did not meet yesterday. இது என்னது அப்படின்னா இது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். You did not meet yesterday, அதாவது நீ நேற்று சந்திக்கவில்லை. Said my teacher. அதாவது நீ நேற்று சந்திக்கவில்லை, என்னுடைய ஆசிரியர் கூறினார். இது இன்டைரக்ட்ல my teacher told that I had not met the day before. கொஞ்சம் கவனமா இருக்குது பாருங்க. செட்டுக்கு என்ன போட்டிருக்கேன்? டோல்டு போட்டிருக்கேன். தட்டு வந்து ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் ஆகிறதுல தட்டை யூஸ் பண்ணோம். தட்டும் போட்டிருக்கேன். இங்க யூ பாருங்க, டைரக்ட்ல யூ இருக்கு, இன்டைரக்ட்ல ஐ போட்டிருக்கேன். இது எப்படி மாறுதுன்றத கவனிங்க. அதாவது தமிழ்ல சொன்னா ரொம்ப ஈஸியா புரியும். My teacher said, okay. இப்போ கிளாஸ்ல டீச்சர் என்ன பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீ நேத்து சந்திக்கிற, நீ நேத்து அவனை பார்க்கலாம்னு வச்சுக்கோமே, நீ நேத்து அவனை பார்க்கல இப்படி சொல்றாங்க. இத நான் வெளியே போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி சொல்லுவேன்? நான் நேத்து அவனை பார்க்கலன்னு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. பாருங்க, முதல்ல டைரக்ட்ல சொல்லும் பொழுது டைரக்ட் டீச்சர் சொன்னாங்க நீ நேத்து அவனை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் வெளியே போய் சொல்லும்போது எப்படி சொல்வேன்? நான் நேத்து அவனை பார்க்கலன்னு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நீன்றது நான் அப்படின்னு மாறும். அதனாலதான் யூன்றது ஐ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ யூ என்ன இருக்கு? ஐயா மாறு இருக்கு. ப்ரொனவுன் மாறு சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்டே. அடுத்தது did not meet ன்றது என்ன எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. did not meet இருக்கு இல்லையா, இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறும்னு சொன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். மாத்தி இருக்கு இங்க பாருங்க. did not meet இருக்குல்ல, அந்த did not meet பாருங்க என்னவா போட்டிருக்கேன்? did not meet என்ன போட்டிருக்கேன்? had not met அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. எப்படி? had not met அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ போட்டிருக்கேன். அடுத்தது yesterday இருக்கு இல்லையா, இந்த yesterdayன்றது சரி உங்களுக்கு எப்படி மாற்றணும் இன்டைரக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டோம். yesterdayன்றது எப்படி மாற்றணும்னு சொன்னா ஒன்று the previous day அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா the day before. அதே இங்க tomorrow எப்படி மாற்றம் தெரியல உங்களுக்கு, tomorrow வந்தா the day after போடலாம். அப்படி இல்லை the next day அப்படின்னு போடலாம். கவனிங்க. ஸோ இங்கே yesterday இருக்கு, அதுக்கு என்ன போட்டிருக்கேன்? அதுக்கு பதிலாக the day before அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இன்டைரக்ட்ல இப்படி தான் போடணும். இதை படிக்க பாருங்க. My teacher told that I had not met the day before. இப்போ இது கவனிங்க. My cousin said I saw Basha 10th time. 10th time.
எப்படி வச்சுப்போம்? I saw பாஷா 10 times. அப்ப என்ன அர்த்தம்? நான் பாஷா என்ற படத்தை 10 முறை பார்த்தேன். I saw பாஷா 10 times. இப்படி யார் சொல்றது? இந்த கசின். ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த கசின் அப்படின்னா இதை யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒன்று சித்தி பையன் அல்லது பொண்ணு, மாமா பையன் மாமா பொண்ணு, பெரியமா பையன் பெரியமா பொண்ணு, அத்தை பையன் அத்தை பொண்ணு, எல்லாருக்கும் கசின் தான். ஒன்று கவனிக்கணும், ஆணா இருந்தாலும் கசின் தான், பெண்ணா இருந்தாலும் கசின் தான். நிறைய பேர் என்ன பண்றாங்க? கசின் பிரதர், பெண்ணா இருந்தா கசின் சிஸ்டர் அப்படின்றாங்க, ஆணா இருந்தா கசின் பிரதர் அப்படின்றாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல என்ன இது போல கசின் பிரதர் கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. கசின் அப்படிதான் சொல்லணும். இது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். எப்படி டீச்சர்ன்ற வார்த்தை ஆணையும் குறிக்குதோ பெண்ணையும் குறிக்குதோ, அதே போல கசின்ற வார்த்தையும் ரெண்டுத்துக்கும் காமன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமன். இது சில பேர் வந்து என்ன சொன்னா டக்குனு இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லை, நேற்று கசின் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது, வந்தா அப்படிங்கும்போது கண்டிப்பா இது ஆணா தான் இருக்கும். நேற்று கசின் வீட்டுக்கு வந்தான்னும் போது கண்டிப்பா ஆணா இருக்கும். கசின் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன இது பெண் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிதான் புரிஞ்சுக்கவே தவிர மற்றபடி கசின் பிரதர் கசின் சிஸ்டர்னு சொல்லக்கூடாது. பட் யூஸ் பண்றாங்க, நீங்க பேசணும், தப்பு கிடையாது. சரி, ரைட். மை கசின் said I saw பாஷா 10 times. இப்போ என்னுடைய மாமா பையன் சொன்னா என்ன சொல்றான்? நான் பாஷா 10 முறை, நான் பாஷா 10 தடவை பார்த்தேன். இது இன்டைரக்ட்ல பாருங்க. மை கசின் told that he had seen பாஷா 10 times. He had seen பாஷா 10 times. நீங்க பாருங்க, செட் இருக்கா? இங்க செட் என்னவா இருக்கு? டோல்டா மாதிரி இருக்கு. இங்க ஐன்றது என்னவா இருக்கு? ஷியா மாதிரி இருக்கு. அடுத்தது தட்டை இன்ட்ரோஸ் பண்ணிருக்கேன். இங்க சா இருக்கு இல்லையா? சா, இந்த சான்ற வேர்ட் பாருங்க, ஹேஸ் சீன் அப்படின்னு போட்டிருக்கேன். சான்ற வேர்டு என்ன போட்டிருக்கேன்? ஹேஸ் சீன் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன ஆகும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா வரும். அந்த கண்டிஷன் படி நான் இதை போட்டிருக்கேன், ஹேஸ் சீன். My cousin told that he had seen பாஷா 10 times. இப்ப தமிழ் சொல்றேன் கவனிங்க. நான் பாஷா 10 தடவை பார்த்தேன், என்னுடைய மாமா பையன் சொன்னான். தான் பாஷா என்ற படத்தை 10 தடவை பார்த்ததாக என்னுடைய மாமா பையன் என்கிட்ட சொன்னான். தான் பாஷா படத்தை 10 முறை பார்த்ததா மாமா பையன் என்கிட்ட சொன்னான். அதான் தமிழ்ல. ஓகே, சரி வாங்க. did not meet ன்றது என்ன இருக்கு? இங்க had not met அப்படினா இருக்கு. இங்க saw அப்படின்றது என்ன இருக்குங்க? had seen அப்படினா இருக்கு. இப்போ இதுல இருந்து பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா எப்படி மாறுதுன்றதை அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி இன்டைரக்ட்ல மாறுதுன்றதை பாருங்க, என்னவா மாறுதுன்றதையும் பாருங்க. கவனிங்க. Past continuous becomes past perfect continuous. அதாவது what இருந்தாலும் where இருந்தாலும் எங்க டைரக்ட் ஸ்பீச்ல இருந்தாலும் என்னவா மாற்றணும் அப்படின்னு சொன்னா had been அப்படின்னு மாத்திடணும். ஓகே, சரி கவனிங்க. The children were crying. The children were crying. Said the servant. Said the servant. தமிழ்ல என்ன? வேலைக்காரி சொல்றாங்க. எப்படி? குழந்தைகள் அழுது கொண்டு இருந்தார்கள். குழந்தைகள் அழுது கொண்டு இருந்தார்கள். வேலைக்காரி கூறினார். இது இன்டைரக்ட்ல வரும் பொழுது the servant told that the children had been crying. The servant told that the children had been crying. பாருங்க, டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றத்துக்கு என்னென்ன சேஞ்சஸ் தேவையோ எல்லாமே செஞ்சிருக்கோம். கவனிங்க, இங்க செஞ்சிருக்கா? சென்டருக்கு என்ன போட்டிருக்கோம்? டோல்டு போட்டிருக்கோம். அடுத்து தட் இங்க
ரெண்டு வார்த்தைகள் இணையும் போது போடணும். ஸோ they are put that. அதை மனசில் வச்சுக்கிட்டோம். அடுத்தது இங்கே வேர் கிரையிங் இருக்கு இல்லையா, இந்த வேர் இப்போ தான் சொன்னேன், வாஸ் இருந்தாலும் வேர் இருந்தாலும் என்ன பண்ணணும், ஹேட் பீன் போடணும். ஸோ இங்கே வேர் இருக்கு, இந்த வேர் பாருங்க, வேற என்ன போட்டிருக்கேன், ஹேடா பார்த்துருக்கேன். வேற என்ன பண்ணிருக்கேன், ஹேடா மாத்திருக்கேன். இந்த வேர் பாருங்க. ஸோ இந்த வேற இடத்துல என்ன போட்டிருக்கேன், ஹேட் பீன் போட்டிருக்கேன். அப்புறம் கிரையிங் as usual. இப்போ the servant told that the children had been crying. தமிழ்ல என்ன இருக்கு, அதாவது குழந்தைகள் அழுது கொண்டு, ஓகே, குழந்தைகள் அழுது கொண்டு இருந்ததாக வேலைக்காரி கூறினாள். அர்த்தம், குழந்தைகள் அழுது கொண்டு இருந்ததாக வேலைக்காரி கூறினாள். ஓகே, எஸ். இப்போ ஆசிரியத்தை கவனிங்க, இது பாருங்க. It was getting dark. எப்படி, it was getting dark, said a villager. It was getting dark, said a villager. இங்க என்ன இருக்கு பாருங்க, a villager told that it had been getting dark. இப்போ it was getting dark அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், it was getting dark என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்க, என்ன அர்த்தம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். இட் வாஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னா என்ன அர்த்தம், இருட்டாய் கொண்டிருந்தது. எப்படி, இருட்டாய் கொண்டிருந்தது அப்படின்னு, இருட்டாகுது சொல்லுவாங்க தெரியுமா, இருட்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ ஒரு 6 மணி பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிடும். என்ன, 6 மணி பார்த்தீங்கன்னா இருட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் அர்த்தம், இருட்டாகி கொண்டிருந்தது. said a villager. ஒரு ஓகே, ஒரு வில்லேஜர்னா ஒரு கிராமத்தார் சொல்றாரு மாதிரி. இப்போ இங்க வாஸ் இருக்கு இல்லையா, வாஸ் என்னவாகும், இங்க ஹேட் பீனா மாறும். வாஸ் என்னவா மாறும், ஹேட் பீனா மாறும். இங்க செட் இருக்கு இல்லையா, செட் என்னவாகும், டோல்டா மாறும். அடுத்து தட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். It was getting dark, said a villager. Indirectly, a villager told that it had been getting dark. இதுக்கு தமிழ்ல என்ன, அதாவது ஒரு கிராமத்தார் இப்படி சொல்லுவாங்க, இருட்டாய் கொண்டு இருந்தது ஒரு கிராமத்தார் கூறினார். இதை இன்டைரக்டா சொல்லும் பொழுது, அதாவது ஒரு கிராமத்தார் இருட்டாய் கொண்டிருப்பதாக கூறினார், அல்லது இரவு நேரம் வந்து கொண்டிருப்பதாக கூறினார். A villager told that it had been getting dark. ஓகே, சரி. இப்போ வாஸ் கெட்டிங் டார்க் இல்லையா, அதுல கெட்டிங் எடுத்துட்டு பிகமிங் டார்க் கூட போடலாம், தப்பு இல்லை. எப்படி, இட் வாஸ் பிகமிங் டார்க் போடலாம். பட் எல்லாரும் யூஸ் பண்றது என்ன சொன்னா கெட்டிங், ரொம்ப நல்லா இருக்கும், பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஸோ கெட்டிங் யூஸ் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசியாதான் ஓகே, என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ இதில் பாஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆமான்னு பார்த்துருக்கோம். இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் என்னவா மாறுன்னு சொன்னால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பாஸ்ட் பெர்ஃபெக்டும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் இன்டெரக்ட்ல என்னவா மாறுன்றதை பார்க்கலாம். கவனிங்க. இப்போ பாஸ்ட்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இன்டெரக்ட்ல மாறுன்றதை பார்க்கலாம். என்ன அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன சொன்னா, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இன்டெரக்ட்ல மாறவே மாறாது. டைரக்ட்ல என்ன இருக்கோ அதே தான் இன்டெரக்ட்ல மாறும். எப்படி, டைரக்ட்ல என்ன இருக்கோ அதே தான் இன்டெரக்ட்ல வரும். டென்ஸ் மாறாதுன்னு சொல்ல வரேன். எப்படி, டென்சஸ் மாறாது. பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. சிம்பிள் ப்ரெசென்ட் சிம்பிள் பாஸ்டா மாறும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறும். ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன ஆகும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். இங்க பாஸ்ட் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறும். பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாறும். ஆனா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இன்டைரக்ட்ல மாறாது. டென்ஸ் மாறாது, மிச்சதெல்லாம் மாறும். மிச்சம் என்னென்ன மாறும்னு சொன்னா இந்த ப்ரொனவுன்ஸ் மாறும். எப்படி, ப்ரொனவுன்ஸ் மாறும், பங்க்சுவேஷன்ஸ் மாறும். பங்க்சுவேஷன் ரிமூவ் பண்ணோம்,
இதெல்லாம் உண்டு. பட் டென்ஸ் மட்டும் மாற்ற முடியாது. சரி கவனிங்க. The HM said, the HM அப்படின்னா தெரியல உங்களுக்கு, ஹெட் மாஸ்டர். HM அப்படின்னு சொன்னா ஹெட் மாஸ்டர் அல்லது ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹெட் மாஸ்டர் அல்லது ஹெட் மிஸ்ட்ரஸ். ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னா தலைமை ஆசிரியர், ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொன்னா தலைமை ஆசிரியை. ஓகே. The headmaster said the school had taken necessary steps. The school had taken necessary steps. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, பள்ளி தேவையான நடவடிக்கை எடுத்திருந்தது. பள்ளி தேவையான நடவடிக்கை எடுத்திருந்தது. தலைமை ஆசிரியர் கூறினார். இதான் இதுக்கு அர்த்தம். இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது பாருங்க, ஹெட் சொல்ற மாதிரி இருக்கு, தட்டு போடணும் போட்டிருக்கேன். ஆனா இந்த ஹேட் டேக்கன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹேட் டேக்கன் என்ன வந்திருக்கு, அதே ஹேட் டேக்கன் தான் வந்திருக்கு. ஏன்னா ஹேட் டேக்கன் பாருங்க மாத்தவே இல்லை, அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா மாற்ற முடியாது. ஸோ டென்ஸ் மாறாது. பாஸ்ட் பெர்ஃபெக்டும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் இந்த இடத்துல மாறாது. ஹேட் டேக்கன் வந்தா அப்படியே ஹேட் டேக்கன், ஹேட் சீன் வந்தா ஹேட் சீன், had gone the had gone. So mara. Okay. The HM told that the school had taken necessary steps. இதுக்கு தமிழ்ல என்னன்னு சொன்னா, இன்டைரக்ட்ல வந்து தமிழ்ல என்னன்னு சொன்னா, பள்ளி தேவையான நடவடிக்கை அல்லது தேவையான நடவடிக்கையை எடுத்திருந்ததாக தலைமை ஆசிரியர் கூறினார். என்ன, பள்ளி தேவையான நடவடிக்கையை எடுத்திருந்ததாக தலைமை ஆசிரியர் கூறினார். அதான் இன்டைரக்ட். சரி, that is wrong. The cat had been troubling a lot. The cat had been troubling a lot, said the rat. தெரியல, ராட்னா எலி, கேட்னா பூனை. இந்த பூனை என்ன பண்ணிடுது, பூனை வந்து அவங்க ஃபேமிலியில சொல்லின்றது, அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லின்றது, இந்த பூனை வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது. இந்த பூனை ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது. என்ன சமயம் பார்த்து நான் அதை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். அந்த பூனை ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது, ஆனா இப்ப கொடுக்கல, இப்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, the cat had been troubling எல்லாம் அர்த்தம் பாருங்க. had been said the rat. இன்டைரக்ட்ல என்ன வரும், the rat told that the cat had been troubling a lot. கவனிங்க, had been பாருங்க, டைரக்ட்ல had been இருக்கு, இன்டைரக்ட்ல வரும்பொழுதும் had been மாறாது, டென்ஸ் மாறாது. இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் எதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருக்கும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கும், ஏன்னா டென்ஸ் இன்டைரக்ட்ல மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். கவனிங்க, ஸோ had been இருந்தா had been தான் இன்டைரக்ட்லி வரும். ஸோ வந்துட்டு இந்த செட் என்னவா இருக்கு, செட் டோல்டா மாதிரி, செட் டோல்டா இருக்கு. மிச்சம்லாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ட் சொல்லிடுறேன். பூனை மிகவும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தது. எலி கூறியது. இதான் கீழே பூனை மிகுந்த தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்ததாக ஒரு எலி கூறியது. கவனமா ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டுக்கும் மட்டும் இன்டைரக்ட்ல மாறாது. ஸோ அதாவது அண்டர்லைன் மேல பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் என்ன இருக்கும், என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். கவனிங்க, அடுத்ததான் பார்க்க போகிறது. இப்போ the following are some of the changes. The following are some of the changes we do in direct speech. Okay. We do in direct speech. சரி, அதாவது இப்போ இந்த சேஞ்ச் பாருங்க. இந்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா, the following are some of the changes we do in direct speech. அதாவது இந்த சேஞ்சஸ் கூட
டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மட்டும் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 13 கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன்? ஒரு 13 கொடுத்தேன். அது இல்லாம இன்னும் இது போல இந்த 4 சேஞ்ச் வரும். அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல will இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்ல would வரும். அதே போல டைரக்ட்ல shall இருந்தா இன்டைரக்ட்ல should வரும். டைரக்ட்ல can இருந்தா இன்டைரக்ட்ல could வரும். அதே போல may இருந்தா might வரும். ஞாபகம் நினைக்கிறேன். இந்த நாலுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஆக்சிலரி verb எடுக்கும் பொழுது uses of would, uses of should, uses of could, uses of might அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பயன்கள் எல்லாம் பாத்தீங்க ஞாபகம் இல்லையா? அதுல இது ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களுக்கு டைரக்ட் இது ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் எப்படி மாறுது அப்பவே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஞாபகம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதே தான் இது will would ஆகும், shall should ஆகும், can would ஆகும், may might ஆகும். இப்போ இதை பத்தி எக்ஸாம்பிள்ஸ் அநேகமா வந்து இன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை பத்தி எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய உங்களுக்கு வந்து இதுல என்ன ஓகே எக்ஸாம்பிள்ஸ் ஓகே இதை முடிச்ச பிறகு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இன்டைரக்ட்ல மாத்துறது முடிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது क्वेश्चन சென்டென்ஸ் எப்படி இன்டைரக்ட்ல மாத்துறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க will would shall should can could may might நாளைக்கு இதை எழுதி போட மாட்டேன் ஸ்ட்ரைட்டா எக்ஸாம்பிள்ஸ் வந்துடுவேன். ஸோ with this I complete today's class. We will see you tomorrow. Thank you very much.